ஹை டியர்ஸ், டுடே நம்ம சைல்ட்ஹுட் டேஸோட நெக்ஸ்ட் பார்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு 2-3 பேர் சொல்லியிருந்தீங்களே கண்டினியூ பண்ணுங்கன்னு. ஸோ அதனால் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு தோணுதோ அந்த இடத்துல சொல்லிடுங்க, நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே டியர்ஸ், ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட்டில் இதில் முடிச்சிருக்கோம் அப்படின்னா, எல்லோரும் வந்துட்டு ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஒரு ஃப்ளைட் வந்திருக்கும். அந்த ஃப்ளைட் வந்துட்டு கரெக்டாக உங்கள் 4 பேரில் ஒரு ஆள் போக வேண்டிய ஃப்ளைட் தான். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அது நானாக இருக்கக்கூடாது வேண்டிகிட்டே இருப்பீங்க. பட் கரெக்டாக அந்த அதாவது அந்த கண்ட்ரியோட பேர் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த பேர் வந்துட்டு ஃபஸ்ட்டு யாருக்குன்னா ஜேகேக்கு தான் அந்த ஃப்ளைட்டு. அவருக்குன்னா கண்ணெல்லாம் கலங்குது. நான் போக மாட்டேன், எல்லோரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. டே போடா, ஒரு 3 வருஷம், இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டோம்ல, 3 வருஷம், ப்ளீஸ் போவியா, சீக்கிரமாக முடிச்சுட்டு சீக்கிரமாக மறுபடியும் மீட் பண்ணலாம், ஓகேவா அப்படிங்கிறாரு. டே வந்துட்டு இது மாதிரியெல்லாம் சொல்லவும் ஜேக்கு வாழ்ந்துட்டு ஜிமினா அப்படிங்கிறாரு. ஸோ ஜிமின்ட்டு ஜேகே ஜங்குக்கா அப்படின்ட்டு ஸோ எல்லோரும் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்களும் ஜங்குக்கா மிஸ் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு ஐ மிஸ் யூ டூ ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவரா ஒரு மாதிரி அழுது கஷ்டப்பட்டு அனுப்பிடுறீங்க. ஸோ அவர் வந்துட்டு ஃப்ளைட்டுக்கு போயிடுறாரு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேக்கு தான் ஃப்ளைட்டு. ஸோ டே வந்துட்டு அடுத்த ஃப்ளைட்டு எனக்கு தானா, நானும் போகிறேன், எல்லோரையும் மிஸ் பண்ணுறேன், பட் சீக்கிரமாக வந்துடலாம், ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேர்த்துக்கு மாற்றி ஆளுக்கு ஒரு ஹக் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் டேவை விடவே மாட்டேங்கிறீங்க. டே அப்படின்னு சொல்லவும் ஏன் பார்த்துக்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் தலையை பிடிச்சி மாதிரி கையில் அப்படி கோதிடுவாங்க. ஸோ அது மாதிரி பண்ணிவிட்டு அவர் சிரிச்சுட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் போகிற டேவையே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ளைட்டு ஜிமினுக்கு தான். உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜிமினா நீயும் போகிற, நான் தான் லாஸ்ட்டாக அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு ஏன் பத்திரமா இரு, சேஃபாரு, எப்போவுமே நான் அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ மிஸ் யூ அப்படின்னு 2 பேரும் மாற்றி சொல்லிவிட்டு ஸோ ஜிமின் கிளம்பிட்டாரு. பட் இருந்தாலும் போயிட்டு திரும்ப வந்துட்டு ஒரு இடத்துல நின்று உங்களை திரும்பி பார்த்துட்டே இருக்காரு. ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு வழி விட்டுட்டே இருக்காரு. எல்லோரும் ஜிமினுக்கு பின்னாடி வரவங்களாம் போயிட்டே இருக்காங்க. ஸோ ஜிமின் தான் லாஸ்ட்டாக போகிறாரு. அது வரைக்கும் உங்களை பார்த்துட்டே இருக்காரு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஜிமினையும் பார்த்துட்டே நிற்கிறீங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு ஃப்ளைட் வந்துடுச்சு. ஸோ ஒரு 1 hour கழிச்சு தான் உங்களுக்கு ஃப்ளைட் வந்திருக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு அடுத்த ஃப்ளைட்டில் போயிடுறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஆளுக்கு அவங்களோட ஸ்டடீஸ்க்காக ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போயிருப்பீங்க. கிட்டத்தட்ட இயர்ஸ் எல்லாம் பாஸ் ஆகிட்டே இருக்குது. கடன்னு போகுது இயர்ஸ் எல்லாமே. ஸோ நிறையா லெட்டர்ஸ் மட்டும்தான். ஸோ ஒன்லி லெட்டர்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு நிறையா லெட்டர்ஸ் டேக்கு எழுதிட்டே இருப்பீங்க. ஸோ ஜிமின் உங்களுக்கு லெட்டர் எழுதுவார். ஸோ நீங்கள் ஏதோ 1-2 எழுதுவீங்க. பட் டேக்கு நிறையா லெட்டர்ஸ் எழுதுறீங்க. ஏன்னு தெரியல, ஒரு சின்ன அட்ராக்ஷன், ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்களுக்கு டே மேலே அது ஒரு மாதிரி இருக்குது. ஒரு சின்ன க்ரஷ் மாதிரி ஆகுது. நமக்கே இவனை இப்படி பிடிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. பட் இருந்தாலும் உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ டேக்கு நிறைய லெட்டர்லாம் எழுதிட்டே இருக்கீங்க. இப்போது இப்படியே தான் கடகடன்னு இயர்ஸ் எல்லாம் முடிஞ்சதுமே ஒரு 3 years முடிஞ்சிருக்கும். ஸோ 3 years முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அதே வியூவில், அதாவது அதே பாயிண்டில் லாஸ்ட் டைம் வந்து நின்று இருப்பீங்களா. ஸோ அதே இடத்துல எல்லாருமே வந்து நிற்கணும்னு சொல்லி தான் பிளானு. இந்த டைம் கண்டிப்பாக ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சமாவது நமக்கு தெரியும்ல, ஏன்னா ரொம்ப அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஆகிருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு யார் வராங்க அப்படின்னா நீங்கள் தான் வரீங்க. ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் ஒருத்தனையும் காணோம், இன்றைக்கி தான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு அடுத்தது வந்துட்டு ஜிமின் தான் வராரு. ஸோ வந்ததுமே உங்களை ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாரு, உங்களுக்கு தூக்கி கரகரன்னு சுற்றுறாரு. ஸோ நீங்களும் ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ அடுத்து வந்துட்டு ஜேகே தான் வராரு. ஸோ உங்களுக்கு கண்ணு தேவையே தேடுது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஜேகே எல்லாம் வந்ததுக்கப்புறமா எல்லோரும் கொஞ்சம் 3 பேரும் ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் நீங்கள் டேவே தேடிட்டே இருக்கீங்க. ஃபைனலாக டேவும் வந்துடுறாரு. ஸோ அவர் வந்ததுமே இவங்க 2 பேரும் அவர்கிட்ட ஓடுறதுக்குள்ளே நீங்கள் ஓடி போய்ட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ டேவும் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ரொம்ப எவ்வளோ லெட்டர்ஸ் போட்டேன், திருப்பியா நீ லெட்டர்ஸ் போடவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தி, அதனால் போட முடியல, பட் நான் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ரிப்ளை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஐ மிஸ் யூ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு 4 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே ரிட்டன் திரும்பி வரீங்க. ஸோ வரும்போது ஆஸ் யூஷுவல் ஜிமினோட அப்பா தான் வந்து எல்லாத்தையும் அந்த ஜீப்பில் பிக் பண்ணிக்கிறாரு. ஸோ ஃபைனலாக எல்லோரும் வந்துட்டு வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ வீடு போனால் இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக மாதிரி இருக்குது. அப்படியே தான் எல்லாம் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த டே அதே மாதிரி ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைம்லாம் ஸ்கிப் ஆனது ஈவினிங் ஆகுது. எப்போவுமே வந்துட்டு நீங்கள் அந்த எல்லாருக்கூட ஒன்றா உட்காந்து வச்சு சாப்பிட தானே விருப்பப்படுவீங்க எல்லாருமே. அதனால் அந்த அன்றைக்கி நைட் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல வந்துட்டு வெளியே வச்சு சமைக்கிறாங்க. ஸோ சமைச்சு முடிச்சுட்டு எல்லோரும் நடுவில் அதை பாத்திரத்தெல்லாம் வச்சுட்டு உட்காடுறாங்க. சுற்றி உட்காந்துக்கிறீங்க உங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே. ஸோ நீங்கள் உட்காந்துருப்பீங்க. ஸோ உங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஜேகே இருந்திருப்பார். ஸோ நீங்கள் டேவையே பார்க்குறீங்க, எங்கடா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டே வராரு. ஸோ டே வந்து இந்த பக்கம் உட்காந்துட்ருப்பார். ஸோ நீங்கள் டே பக்கத்தில் இருப்பீங்க.
இந்த பக்கம் ஜிமின் வர்றாரு. ஸோ ஜிமின் வந்ததுமே ஜேகே கொஞ்சம் தள்ளுன்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் தான் வந்து உட்காந்துருப்பாரு. ஸோ ஜேகேக்கும் உங்களுக்கு நடுவில் ஜிமின் உட்காந்துருப்பாரு. ஸோ உங்களுக்கு அடுத்து டே உட்காந்துருப்பாரா. ஸோ இந்த மாதிரி சாப்பாடெலாம் இது பண்ணிகிட்டு இருக்கப்போ டக்குன்னு ஜிமின் பழக்கப்படி என்ன பண்ணிடுவாருனால் உங்களுக்கு ஒரு மடியில் உட்கார வச்சுட்டு வயன் உனக்கு நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னாச்சுடி அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ ஒரு மாதிரி ஜிமின் அப்படிங்கிறீங்க. அவரும் வந்துட்டு உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் ஊட்டி விடுறாரு. ஸோ நீங்கள் அதுக்கு அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதெல்லாம் மறந்துடுறீங்க. ஸோ எப்போ போல் வழக்கம் போல் சின்ன பசங்க மாதிரியே எல்லாம் ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த பக்கத்தே வந்துட்டு டேய் அப்போ ஜேகேவா நீ ஏன் மடியில் உட்காருன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அவரும் அந்த மாதிரி காமெடி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படி தான் அந்த அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஸ்கிப் ஆகுது. இப்போது எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லாருமே வந்துட்டு ஒன்றாவே தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளானு. ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்களோட அம்மா எப்படி விடுவாங்க பொண்ணாச்சே. ஸோ ஒயன் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் எல்லாத்துக்கூடயும் ஒன்றா தான் தூங்குவேன். எவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்களோட பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ஆக்வர்டாக இருக்குது. இந்த பிள்ளைங்க மாறவே மாறாதாட்டவே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரி ஓகே, அவங்களாம் ஒன்றா வளர்ந்தவங்க தானே, நம்ம ஏன் அவங்கள வந்துட்டு பிரிக்கணும், எப்படியோ பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போகிறாங்கன்னு விட்டுடுறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமின் பக்கத்தில் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஸோ உங்கள் பக்கத்தில் ஜேகே கடைசியாக தான் இருந்திருப்பார். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நைட்டெல்லாம் தூங்கினதுக்கப்புறம் புழு மாதிரி உருண்டு போயிட்டு பக்கத்துலேயே படுத்துக்கிறீங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. பட் விடிஞ்சு பார்க்குறப்போ அந்த இடத்துல இல்லை. எங்கடா போயிட்டாமா அப்படின்னு சொல்லி தேடுறீங்க. ஜிமின் வந்துட்டு அந்த எங்கே படுத்திருந்தாரோ அங்கேயே கிடப்பாரு. ஸோ ஜேகேவும் அப்படி தான் கிடக்குறாரு, நீங்களும் அப்படி தான் கிடக்குறீங்க. மட்டும் காணோம். அடப்பாவே எங்கே போயிட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்து தேடிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு ½ கழிச்சுட்டே ஓடி வராரு. ஸோ ஓடி வந்ததும் நீங்கள் பார்த்துறீங்க. எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது வந்து நான் எப்போ இருந்துச்சு நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் அப்போ இருந்துச்சிட்டேன், ½ உன்னை காணோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும் அது இல்லை நான் வாஷ்ரூம் போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரா. ஓ அப்படியா, சரி ஓகே படுத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் அங்கேயே படுக்கிறீங்க. ஸோ வந்துட்டு கொஞ்சம் தள்ளி போய் படுத்துக்கிறாரு. என்னாச்சு இவன் தலையாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு விட்டுறீங்க. இப்போ கொஞ்ச நேரம் மறுபடியும் எல்லாம் தூங்கி இருந்திருப்பீங்க. ஸோ எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறமா மறுபடியும் அம்மா அப்பாலாம் வந்து எழுப்புறாங்க. எழுந்திரிச்சு காஃபி குடிங்கன்னு சொல்லிட்டு காஃபியெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் காஃபியெல்லாம் குடிச்சிட்ருக்கப்போ உங்களுக்கு வந்துட்டு சும்மா ஏதோ ஒரு டாப்பிக்லாம் பேசிகிட்ருப்பீங்களா, அதை பண்ணோம் இதை பண்ணோம் அங்கே அது இங்கே இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்போ டேவும் வந்துட்டு ஏதோ சொல்லிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே அந்த காஃபி மக கையில் வச்சுட்டு டிவியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் ஜேகே ஜிமின்னு வந்துட்டு நீங்கள் 2 பேரும் வந்துட்டு மாற்றி பேசுகிறதே வந்துட்டு பார்த்துட்டு சிரிச்சுட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆக போகிறீங்க. ஸோ ஃப்ரெஷ்அப் எல்லாம் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்களா. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்போ உங்களோட பேரண்ட்ஸ் கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் சொல்லி வச்ச மாதிரி இப்போ நாங்கள்லாம் போய் வெளில படித்தோம்ல, ஸோ அது எங்களோட ஸ்டாப் ஆகிடக்கூடாது. அதனால் நாங்கள் இங்கே இருக்கிற எல்லா பசங்களுக்கும் பாடம் சொல்லி கொடுக்க போகிறோம். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல படிப்பை சொல்லி கொடுக்க போகிறோம். ஒரு நல்ல தலைமுறையை நாங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மாவுக்குன்னா அவ்வளோ பெருமையாக இருக்குது. செல்ஃபிஷாக யாருமே இல்லை அப்படிங்கிறத நினச்சி சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. ஸோ இப்போ வந்துட்டு டீச்சர் அம்மாலாம் மாறியாச்சு. உங்களோட அம்மாவுக்கு பதிலாக நீங்கள் அப்புறம் ஜிமின் அப்புறம் ஜேகே 4 பேர் தான் எல்லாத்துக்கும் டீச் பண்ணுறீங்க. ஸோ ஆளுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி எடுத்துக்கிறீங்க. ஸோ நான் இந்த சப்ஜெக்ட்டு, ஸோ இதை நான் சொல்லி தருவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களே பிரிச்சுக்கிறீங்க. ஸோ ஒரு ஸ்கூல் எப்படி ரன் பண்ணுவாங்களோ ப்ராப்பராக அதே மாதிரி ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அப்படி தான் நீங்கள் வந்து உங்களோட கிளாஸ் எடுத்துகிட்ருப்பீங்க. ஸோ எடுத்து முடிச்சுட்டு இருக்கிறப்போ கரெக்டாக இந்த பக்கம் போர்டில் எழுதிட்டு இந்த பக்கம் திரும்புகிறப்போ ஒரு ஃப்ளவர் வந்துட்டு நிறையா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃப்ளவர் பக்கெட் மாதிரி வச்சுருக்காங்க. என்ன இது, இன்ன வரைக்கும் இது இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ஃப்ளவரை வந்துட்டு போய் எடுக்கிறீங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு அப்படியே கையில் வச்சு பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளவர் அது. ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ அங்கே என்ன எழுதியிருக்குதுன்னா ஃபார் மை க்யூட் லவ் அப்படிங்கிற மாதிரி எதோ எழுதியிருக்கு. இது எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. ஸோ அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா அந்த பக்கம் தான் பூவெல்லாம் பறிச்சிட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக வருது. ஸோ நீங்கள் தூரமாக நின்றுட்டு அந்த பக்கம் பூ பறிச்சிட்ருக்கிற டிவியை பார்த்துட்டு தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறீங்க. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு சின்ன மொமெண்ட்டும் உங்களுக்கு வந்துட்டு மாறி ஹாப்பினஸை தான் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கிளாஸ் யாருக்கு அப்படின்னா ஜிமினுக்கு தான் உங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா. ஸோ ஜிமின் வந்துட்டு ஓஎன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஜிமின் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த ஃப்ளவர்ஸ் என்ன கையில் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளவர்.
உனக்கு தெரியுமான்னு தெரில, பட் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு, ஓ உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சிரிக்கிறாரு. ஸோ நீங்களும், ஆமாடா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு ஒரு மாதிரி அதை ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஓடிடுறீங்க. ஸோ ஜிமினும் அதை பார்த்து சிரிச்சுட்டே அடுத்த கிளாஸ் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்படி நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி கிளாஸ் எடுக்கிறீங்க. அங்கே ஒரு பையன் வந்துட்டு பூச்செடியெல்லாம் போட்டு உலுக்கி எடுத்து பூவெல்லாம் பறிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு ஜீவன் மட்டும் அட்ரஸே காணும், எங்கடா அவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை தேடி தான் போகிறீங்க. இந்த ஜேகே எங்கே தான் போனான், கண்ணுக்கே பட மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது ஃப்ராட் வேலை பண்ணுறானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருட்டு வேலை பண்ணுறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு சிஐடி வேலை பார்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி திருட்டுத்தனமாக நீங்கள் போயிட்டு ஜேகே எங்கேயாவது இருக்கானான்னு பார்த்து தேடிட்டு இருக்கீங்க. ஸோ கரெக்டாக நீங்களும் பார்க்குறப்போ ஜேகே வந்துட்டு ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காரு. என்னவன் தனியாக பாடிட்டு இருக்கிறானா, ஐயோ என்ன பொண்ணு வாய்ஸெல்லாம் கேட்குது கூடவே அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு பொண்ணு கூட தான் இருப்பானோ, ஐயோ பெட்டி பார்க்கலாமா வேணாமா, பார்த்தே ஆகணும், இல்லைன்னா என் மனசு தலையெல்லாம் வெடிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாறைக்கு பின்னாடி நின்று எட்டி பார்க்குறீங்க. ஸோ ஜேகே தான் ஏதோ வந்துட்டு அவரோட கையெல்லாம் அரைச்சிக்கிட்டே இருக்காரு. ஸோ பொண்ணு வயசில் வேறு பார்த்து கேட்குது, இவர் பாடுற மாதிரியும் கேட்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பாறை மேலே ஏறிடுறீங்க. ஸோ ஏறி கஷ்டப்பட்டு ஏறி அப்படியே வந்துட்டு அங்கேருந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே தான் பொண்ணு வயசுலேயும் அவரே பாடிக்கிறாரு, பையன் வயசுலேயும் அவரே பாடிக்கிறாரு, தனியாக வைப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு செம்மையாக சிரிப்பு வந்துடுச்சு. என்ன பண்ணியிருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாறை மேலே பார்த்துட்டே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவர் அந்த பாறைக்கடையில் உட்காந்துட்டு இந்த தண்ணியெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த தண்ணியெல்லாம் எடுத்து ஒரு மாதிரி இது பண்ணிவிட்டு, சே என்ன வாழ்க்கடா இது, எனக்கு ஃபாரின் போய் படிச்சுட்டு வந்தேன், ஒருத்தையும் சிக்கலை, எனக்கு யாரையும் பிடிக்கல, சரி ஓகே நம்மளுக்கு நம்ம ஊர் பொண்ணுங்க தான் செட் ஆவாங்கன்னு பார்த்தா இங்கே ஒருத்தருமே இல்லை, எல்லாம் ஆன்ட்டியாக இருக்குது, இல்லைன்னா குழந்தையாக இருக்குது, ஐயோ இந்த ஒயர் மட்டும்தான் இருக்கா, அவன் லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்காரு. உங்களுக்கு தான் சிரிப்பும் வருது, கோவம் வருது. எதே ஒயர்தான் இருக்கா, அவள் லிஸ்ட்லேயே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கத்துறீங்க. ஸோ ஜேகே ஒரு செகண்ட் ஷாக் ஆகிருப்பார். அட கடவுளை நீ ஏன்டி அங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இருடா இரு அங்கேயே இல்லை நான் வரேன் ஒன்று பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறங்கி ஒரு குச்சி எடுத்துகிட்டு அப்படியே ஜேகேவை துரத்திட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு, ஏ ஒயன் இரு 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 இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு இப்படி துரத்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இரு என்ன சொல்லிட்டியா, ஏண்டா நல்லா உன்னோட லிஸ்ட்லேயே இல்லையா, என்னை பார்த்தா பொண்ணு மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து ஒயன் அது அப்படி இல்லை, நம்மளாம் சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே பழகிருக்கோம்ல, ஸோ எப்படி சொல்கிறது, நம்மளாம் சிப்ளிங்ஸ் ஓகேவா, உன்னை அப்படியெல்லாம் வந்துட்டு நான் நினைக்க முடியாது, நினப்பும் வரலை, நீயே சொல்லு உனக்கு என் மேலே ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சிசி அப்படின்னு சொல்கிறீங்க, அதே தான் எனக்கும் மேலெலாம் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வரல, ஏன்னா நம்ம 4 பேரும் ஒன்றாவே வாழ்ந்துருக்குறோம்ல, ஸோ நம்ம 4 பேரும் அண்ணன் தங்கச்சிங்க மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. இதே அப்படிங்கிறீங்க, ஆமாம் இல்லை அப்படின்னா, பட் எனக்குன்னு ஒரு லைஃப் வேணும், எல்லாத்தோட டீனேஜும் ஹாப்பியாக போகுது, ஆனால் என்னோடய டீனேஜ் வேஸ்ட்டாக போயிடுச்சு, கடவுளே என் கண்ணில் ஒரு நல்ல பொண்ணை காட்டேன், ஐயோ அப்படிங்கிற மாதிரி அவர் தனியாக பெணாத்திட்டு இருக்காரு. ஏன்டா இப்படி பொண்ணுன்னு சாகுற அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கும் என்கிட்ட இருக்கிற மொத்த லவ் ஒரு பொண்ணுக்கு கொடுக்கணும்னு ஆசை, என்ன பண்ணுறது, அந்த கொடுத்து வச்ச பொண்ணு எங்கே இருக்காளா இல்லையா அதுவே தெரியல அப்படிங்கிறாரு. சொன்னீங்க, இருப்பா எங்காவது இருப்பா, வர டைமில் வருவா, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டாக் பேசிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜேகே கூட பேசி முடிச்சுட்டு அப்படியே சரி ஓகேடா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய்ட்டு ஏதாவது ஜூஸ் எதாவது இருந்தால் குடிச்சிட்டு வரேன், உனக்கு எதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு மோர் வேணும் அப்படிங்கிறாரு. கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நானும் அதே குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் போகிறீங்க. ஸோ போயிட்டு ஒரு 2 கிளாஸில் மோர் எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ ஒன்று வந்துட்டு ஜேகேக்கு கொடுத்துட்டு இன்னொன்று நீங்கள் குடிச்சிட்ருக்கீங்க. ஸோ குடிச்சிட்டு அப்படியே நீங்கள் இவ்வளோ நேரம் அந்த இடத்துல தான் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. பட் இப்போ டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அகைன் நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி, நீ பண்ணுற சின்ன சின்ன சேட்டையெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு எழுதியிருக்கு. பின்னாடி ஒரு படமும் வரைஞ்சிருக்காங்க. என்னென்னா நீங்கள் அந்த பாறை மேலே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு ஏறி உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்திருப்பீங்களா, ஸோ அதை அப்படியே க்யூட்டாக வரைஞ்சிருக்கு. உங்களுக்குன்னா ஒரு மாதிரி ஷையாக வருது. அதை அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்புகிறீங்க. ஸோ திரும்பினா இங்கிட்டே தான் அவர் கையில் வந்துட்டு ஒரு பென் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு பேப்பரில் ஏதோ வரைஞ்சிட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ப்ளஷ் ஆகல. ஸோ அப்படி தான் வெக்கமாக வருது.
ஸோ கரெக்டாக ஜிமினும் கிளாஸை முடிச்சுட்டு வராரு. 2 பேரும் என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சொன்னீங்க அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை மறைச்சிட்றீங்க. என்ன மறைக்கிறேன் என்கிட்டேருந்து அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. ஸோ உடனே ஜேகே எது மறைக்கிறாளா என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஜேகேவும் அப்படியே ஜிமினும் உங்களை கேட்குறோம். நீங்கள் எதுவும் இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஆனால் ஜேகே விடுவாரா என்ன? ஜிமின் கம்மல் விட்டுறாரு. பட் ஜேகே விடவே இல்லை. அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து வச்சு அதை பிடுங்கிறாரு. ஸோ பிடுங்கிட்டு அதை பார்த்தா உங்களை தான் வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ ஜேகேக்கு அது எப்படின்னா குரங்கு மாதிரி தெரியும் போல். டேய் குரங்கு அப்படின்னு சொல்கிறாரா? சொன்னீங்க ஏய் அது நான்டா குரங்கு இல்லை அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே இதை யார் வரைஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சிரிக்கிறாரு. ஸோ ஜிம்னு வந்துட்டு அது விடு யாராவது வரைஞ்சிருப்பாங்க நம்மளுக்கு என்ன, பட் நல்லா க்யூட்டாக தான் இருக்க அப்படின்னு சொல்கிறாரா? சொன்னீங்க அப்படியே க்யூட்டாவா என்ன குரங்கு மாதிரி இருக்கிறனா? நீயும் அவனை மாதிரி தானே சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் சிரிச்சிட்டே தெரிஞ்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. சொன்னீங்களும் இவங்க கண்ணுக்கெல்லாம் நான் மனுஷன் மாதிரியே தெரிய மாட்டேங்கிறேன். கடவுளே இந்த கண்ணுக்கு நான் எப்படி தெரியுறேன்னு தெரியலையே. சேச்சா இல்லை அவன் தான் இவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கானே, அவன் கண்ணுக்கு நான் ஏஞ்சல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு கற்பனை கோட்டை கட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ இதே மாதிரி தான் எவ்ரிடே மோஸ்ட்லி ஒரு நாளைக்கு ஒரு 3 கிஃப்டாவது இந்த மாதிரி உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பக்கத்துக்கு வந்துடும். ஸோ நீங்கள் திரும்பி பார்க்குறப்பெல்லாம் அந்த தான் வந்துட்டு ஏதாவது பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதை நம்ம நேராக என்கிட்டே சொன்னால் தான் என்ன திருட்டு பையன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சரி ஓகே இவன் நிறைய கிஃப்ட் நமக்கு தரான், நம்ம ஏதாவது கிஃப்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஜேகே தான் அந்த பக்கம் வராரு. ஸோ அவர் வரும்போது பைத்தியக்காரி அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது ஒருத்தங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனுக்கு கிஃப்ட் பண்ணணுன்னா எதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜேகே அதெல்லாம் கமிட் ஆனவங்கிட்ட கேளு, நானே சிங்கிளாக சுற்றிட்டு இருக்கிறேன், எனக்கு இருக்கிற வெறிக்கு உன்னை ஏதாவது அடித்தாலும் அடிச்சிடும், மரியாதை போயிடுடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இவனுக்கு என்னடா கடுப்பு இப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவே ஃபாலோ பண்ணி போகிறீங்க. ஸோ ஜேகே ஒரு மாதிரி விரக்தியில் ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டுருக்காரு. டேய் என்னடா ஆளை கிடைக்கலன்னு சாக போறியா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறீங்க. ஸோ அந்த பக்கம் போன ஜேகே அப்படி திரும்பி பார்த்துட்டு ஷாக் ஆகிடாரு. எவ்வளோ தூரம் என் பின்னாடி வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைடா நீ தான் ஏதோ விரக்தியில் போனியா, சூசைட்க்கு இது பண்ணிப்பியோன்னு நினச்சி வந்தேன் அப்படின்னு சொல்லவும் லூசு பையன் முதல்ல போடி, மனசை பாத்ரூம் போகிறது கூட இந்த பக்கம் வரக்கூடாதா, கடவுளே முதல்ல இங்கேருந்து போயிடு, அவன் அவசரம் புரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வாஷ்ரூம் போகிறதுக்காக அப்படி போயிருப்பாரு. ஸோ நீங்கள் அடைச்சி இதுக்கு தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தானா, நான் என்னமோ ஏதோ நினச்சிட்டேன், சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து திரும்பி பார்க்குறீங்க. ஸோ அந்த இடத்துல நிறைய குட்டி குட்டி ஃப்ளவர்ஸாக இருக்குது. ஸோ அதெல்லாம் எதுவும் தெரியல, உங்களுக்கு ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் நீங்கள் பறித்து ஒரு மாதிரி கேதர் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த பூவெல்லாம் நீங்கள் பறித்து ஒன்றா சேர்த்து கொண்டுட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ அதெல்லாம் கொண்டு வந்து அது ஒரு மாதிரி நிறைய டெக்கரேட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டுருக்கீங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்போ எங்கே இந்த மட்டும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறீங்க. ஜிமின் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. ஜேகே வந்துட்டு அந்த தண்ணிக்குள்ளே உட்காந்துட்டு புலம்பிட்டு வழக்கம் போல் பாட்டு பாடிட்டு இருக்காரு. இவனுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஸோ வந்துட்டு அந்த பக்கம் எங்கே காணோம், எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுற வேலையை அப்படியே வச்சுட்டு அப்படியே நீங்கள் போகிறீங்க. ஸோ போயிட்டு டேவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தேடிகிட்டே இருக்கீங்க. ஸோ காட்டு அது கொஞ்சம் மலை அடிவாரம் தானே, ஸோ அந்த பக்கம் அந்த ஃபாரஸ்ட் தானே, ஸோ அதுக்குள்ளெல்லாம் போய் தேடுறீங்க. எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே போயிட்டுருக்கீங்க. ஸோ டக்குன்னு ஒரு இடத்துலேருந்து ஓடி வராரு. நீங்கள் என்ன பண்ணுற வயன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உன்னை காணும் தான் தேடி வந்தேன், இங்கே என்ன பண்ணிட்டுருக்கா தனியாக அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது வந்து சும்மா தான் வந்தேன், பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூப்பிட்டு வந்துடுறாரு. சொன்னீங்க சரி ஓகே என்ன பண்ணிகிட்டு இருந்த நீ, இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சும்மா ஃப்ளவர்ஸ்லாம் பறிக்கலான்னு வந்தேன், ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் கிடைக்கல, ஸோ அதனால தான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. இன்றைக்கும் நீ எனக்கு ஃப்ளவர்ஸ் கொடுக்க தான் இங்கே அதை பூ பறிக்க தான் தேடி வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டே வர்றீங்க. ஸோ நீங்கள் அப்படி கிட்டே பேசி முடிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு சரி ஓகே நெக்ஸ்ட்டு எனக்கு கிளாஸ் இருக்குது, நான் போய் பாடம் சொல்லித்தரேன், நீ போ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ நீங்களும் போயிடுறீங்க. அப்படி நீங்கள் இந்த பக்கம் வந்து பார்க்குறீங்க. ஸோ வந்து பார்த்தா நீங்கள் பாதியில் விட்டுட்டு போயிருப்பீங்களா அந்த ஃப்ளவர்லாம் வச்சு, அது ஃபுல்லாக டெக்கரேஷனாக அழகாக ஆகிருக்கு. ஸோ ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக இது நான் ஒரு பாதி ஹார்ட் தான் போட்டு வச்சுருந்தேன், இந்த பூவில் பேலன்ஸ் ஹார்ட்டும் போட்டிருக்கு, யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. உங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை.
ஒருவேளை ஜிமின் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறீங்க. அவர் சின்சியராக கிளாஸ் எடுத்துருக்காரு. அவன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கான். அப்படின்ட்டு எப்படி ஜேகேவாக இருக்குமோன்னு ஜேகேவை பார்க்குறீங்க. அவர் சும்மா பார்த்ததுமே சிச்சி இவன் நல்லா இருக்காது, இவன் அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டான், ஒருவேளை டேவாக இருக்கு, டே நம்ம கூட தானே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்படி தான் நிறையா டேஸ் போகுது. உங்களுக்கு அடிக்கடி நிறையா கிஃப்ட்டு, நிறைய சின்ன சின்ன நோட்ஸு கோட்ஸ் எல்லாம் எழுதி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு நாளுக்கு நாள் டே மேலே அந்த க்ரஷ்ஷையும் தாண்டி லவ் மாதிரி ரொம்பவே ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு அவரை ரொம்பவே எப்படி சொல்கிறது, கூடவே இருந்த பையன் அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இவன் நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒளிஞ்சு விளையாடிட்டு இருப்பான், டைரெக்டாக கொடுத்துருக்கலாம்ல. சரி ஓகே, நம்ம சர்ப்ரைஸ் பண்ணலாம் இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்னலாம் கிஃப்ட்டு மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்களும் யோசிச்சு பார்க்குறீங்க. ஸோ அது எல்லாத்தையும் ஒன்றா கேதர் பண்ணுற மாதிரி எல்லா விஷயத்தையும் கொண்டு ஒரு சின்ன பக்கெட் மாதிரி ரெடி பண்ணுறீங்க. இந்த ஃப்ளவர் பக்கெட் இருக்குல்ல, ஸோ அது மாதிரி அழகாக ரெடி பண்ணி அதை அப்படியே ஒரு சின்ன பூங்கொத்து மாதிரி இருக்குது, அப்படியே கையில் எடுத்துக்கிறீங்க. ஸோ எடுத்துகிட்டு போய் எல்லா பக்கம் தேடுறீங்க. ஆனால் கிடைக்கவே இல்லை டே சரி ஓகே, சத்தம் போடாமல் போகலாம். கண்டிப்பாக இன்றைக்கி ஏதாவது ஃப்ளவர் எனக்காக ரெடி பண்ணுறதுக்கு இந்த காட்டுக்குள்ளே தான் போயிருப்பான், இங்கே போனால் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர் அந்த பூங்கொத்து இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே உங்கள் முதுகுக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சுட்டு ஸோ அப்படியே சைலண்ட்டாக நடந்து போயிட்டுருக்கிறீங்க. ஸோ டே எங்காச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஒரு இடத்துல நீங்கள் பார்த்துடுறீங்க. ஆக்சுவலாக டே அங்கே உட்காந்துருப்பாரு. இங்கே தான் இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக அப்படியே ஒரு ஸ்டெப்பாக முன்னாடி போகிறீங்க. ஆனால் கரெக்டாக நீங்கள் கொஞ்சம் சைடில் போய் பார்க்குறப்போ அங்கே பக்கத்தில் இன்னொரு பொண்ணு டேவோட செஸ்ட்டு மேலே சாஞ்ச மாதிரி உட்காந்துருந்துருப்பா. உங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, என்ன இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு மாதிரி படப்படப்படன்னு இருக்குது ஹார்ட்லாம். ஏன்னா நமக்கு பிடிச்ச ஒரு பையனை வேற ஒரு பொண்ணு கூட பார்த்தா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களால் அதை ஒரு செகண்ட் ப்ராசஸே பண்ண முடியலை. அப்படியே ஒரு மாதிரியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து முன்னாடி வைக்கிறீங்க. பயமாக இருக்குது, இல்லை இது ஜஸ்ட் இல்யூஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறீங்க. அப்படி தான் நீங்கள் முன்னாடி கொஞ்சம் அதாவது அவங்க கண்ணுக்கு முன்னாடி போகலை, ஜஸ்ட் அவங்களுக்கு சைடில் தான் போகிறீங்க. யாராவது இருக்காங்களா நிஜமாக பொண்ணான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ போய் பார்த்தா உங்களுக்கு செம ஷாக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் எல்லோரும் மீட் பண்ணிக்கிட்டப்போ ஏர்போர்ட்டில் ஒரு பொண்ணு இருந்திருப்பாள். ஸோ அந்த பொண்ணு கூட உங்கள் கிராமத்தை சேர்ந்தவ தானே. அந்த பொண்ணு டேவ் 2 பேரும் உட்காந்துட்டு பேசிகிட்ருக்காங்க. ஸோ 2 பேரும் லவ்வர்ஸ் மாதிரி பேசிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணில் கலங்கிடுது. அப்படியே ஒரு மாதிரியாக நீங்கள் கையில் வச்சுருக்கிற பூவை ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி இந்த கண்ணீர் வெளியே வரல அவ்வளோதான், பட் எல்லாம் கலங்கி தேங்கி நிற்கிது. ஸோ இதுக்கு மேலே அங்கே நிற்க முடியலை. அப்படியே திரும்பிடுறீங்க. ஸோ திரும்பினா உங்களுக்கு முன்னாடி ஜிமின் நிற்கிறாரு. ஒரு செகண்ட் நீங்கள் ஷாக்காக இருப்பீங்க, பயந்துருப்பீங்க. அப்படியே அழகாக க்யூட்டாக சிரிச்சுட்டு நிற்கிறாரு. நீங்கள் ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் கை அதாவது நீங்கள் பின்னாடி அதாவது ஆக்சுவலாக நீங்கள் பூவெல்லாம் அந்த பூங்கொத்து கொண்டு வந்திருப்பீங்களா, அதை ஹக் பண்ண மாதிரி தான் நிற்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறீங்களா. ஸோ ஜிமின் பின்னாடி கையில் ஏதோ வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் ஏன் அப்படிங்கிறாரு. அது சும்மா சும்மா வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஓகே உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமே அப்படிங்கிறாரு. என்கிட்ட என்ன சொல்லணுன்னே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் சும்மா மனசு உடஞ்சி போயிருப்பீங்க. என்னடா இப்போ என்கிட்ட சொல்ல போகிறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்ன ஜமீன் சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், நீ ஏன் என்ன ஒரு மாதிரி சேடாக இருக்க, ஏதாவது இஷ்யூவா ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே, ரொம்ப தூரம் நடந்து வந்தேன்னா டயர்டாக இருக்குது, மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவும், டயர்டாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா. ஸோ உடனே ஜிம்மின் சரி ஓகே நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன், அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ரொம்ப லேட்டாக தான் சொல்கிறேன், ரொம்ப நாள் உங்ககிட்ட கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுனதுக்கு சாரி அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. கண்ணாமூச்சி விளையாட்டா, புரியலடா அப்படின்னு சொல்கிறீங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதாவது ஃபஸ்ட் டைம் நீங்கள் அந்த ஃப்ளவர் பூங்கொத்து இருக்கும்ல, ஸோ அதை வச்சுருப்பார்ல. ஸோ அகைன் அந்த பூங்கொத்து திரும்ப உங்கள் கையில் கொடுக்குறாரு. உங்களுக்கு ஒரு செகண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல, என்ன சொல்கிறதுனே தெரியல.
ஆக்சுவலாக இவ்வளோ டைம் வந்துட்டு உங்களுக்காக இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் பறித்து வைக்கிறது, உங்களை வரைஞ்சி வைக்கிறது, இந்த மாதிரி அழகாக எழுதி வைக்கிறது எல்லாமே ஜிமின் தான். ஆனால் அந்த இடத்துல கரெக்டாக டேவை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் மாற்றி நினச்சிருப்பீங்க அது டே தானே. பட் அதை பண்ணது எல்லாமே ஜிமின் தான். அந்த ஒரே ஒரு ஃப்ளவர் அவர் கொடுப்பாரா, ஸோ அதுலேயே தெரிஞ்சிருச்சு இது எல்லாமே ஜிமினோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எப்படி என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்களுக்கு பிடிச்சது டே தான், ஆனால் அவருக்கு வேறு பொண்ணு பிடிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தையும் பார்த்து ஃபால் ஆனது வந்துட்டு இந்த ஜிமின் பண்ண அந்த வேலைக்கு அந்த சின்ன சின்ன விஷயத்த பார்த்தா ஃபால் ஆகிருப்பீங்க. அதனால் நான் என்ன பண்ணட்டும் இப்போது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் நிற்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு இப்போ கூட என்னால் உங்ககிட்ட எதுவும் முழுசாக சொல்ல முடியாது, பட் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்தா உனக்கு இது ரொம்ப பிடிச்ச பூவாச்சே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதது வரைக்கும் ஜிமின்க்கு A to Z எல்லாமே தெரியும். ஸோ அது உங்களுக்கு இப்போ தான் தெரியுது. அப்படியே ஜிமினையே பார்த்துட்டே இருக்கீங்க. உனக்கு எப்படி தெரியும் என்னோடய டேஸ்டெல்லாம் மாறிடுச்சு, பட் எனக்கு இந்த ஃப்ளவர் தான் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு எனக்கு உன்னை பற்றி A to Z எல்லாமே தெரியும், நீ எவ்வளோ தூரத்தில் இருந்தாலுமே நான் என்றைக்குமே உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கால. ஸோ நான் எப்பவுமே கூட தான் இருப்பேன். ஓகே, இப்போதைக்கு இங்கேருந்து போகலாம், இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ரொம்ப டயர்டாகுன்னு சொன்னீங்களே. ஸோ ஜிமின் உங்களை அப்படியே டக்குன்னு பிகி பேக் மாதிரி தூக்கிக்கிறாரு. இதுவே உங்களுக்கு சடனாக ஆக்சிடென்ட் மாதிரி தான் தெரியுது. ஜிமின் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்க. நீ தான் டயர்டாகுன்னு சொன்னல வயன், அதனால தான் நான் உன்னை தூக்கிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உப்பு கட்டி தூக்கிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ உங்களுக்கு நான் ஒரு மாதிரி மனசு அப்படியே பிசைகிற மாதிரி இருக்குது, போட்டு அப்படியே வந்துட்டு கிரைண்டரில் போட்டு அரைக்கிற மாதிரி இருக்குது. என்ன இது, ஒரு பக்கம் நீங்கள் உங்களுக்கு டே மேலே தான் க்ரஷ்ஷாக இருந்திருக்கும், ஆனால் அவருக்கு வேறு பொண்ணை பிடிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் ஜிம்மினுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. உங்களால் அவருக்கு இன்னும் சொல்லவே முடியாது, அவர் ஹர்ட் ஆகிறது உங்களால் ஏற்றுக்கவே முடியாது. பட் நம்ம டேவில் பண்ணிட்டு ஜிம்மினுக்கு ஓகே சொன்னால் தப்பாயிருமா அப்படிங்கிற மாதிரி செம்ம கன்ஃபியூஷன் உங்களுக்கு. நான் இப்போ எனக்கு யார் தான் பிடிச்சிருக்கு, டேவை பிடிச்சிருக்கா இல்லை ஜிம்மின் செஞ்ச சில அந்த க்யூட்டான திங்ஸ்னால தான் உங்களுக்கு டேவை பிடிச்சிச்சா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அப்படியே இரிட்டேட் ஆகுது, அழுகையாக வருது உங்களுக்கு. ஜிம்மினும் வந்துட்டு ஓகே தானா உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டுருக்காரு. ஜிம்மின் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு வயன் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டக்குன்னு இதை மறுபடியும் அவர் கேட்கவும் உங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுனே தெரியல. ஜிமின் அது வந்து அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை பிரச்சனை இல்லை, நீ யோசிச்சே சொல்லு, என்னடா சொல்லணும் இப்படி சொல்கிறானேன்னு தப்பாக எடுத்துக்காத. பட் எனக்கு சின்ன வயசுலேருந்து உன்னை ரொம்ப பிடிக்கும், சத்தியமாக உன்னை தங்கச்சி மாதிரிலாம் நான் ஒரு நாள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அமைதியாக சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. எனக்கு தேவை ஜஸ்ட் நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும், நல்லபடியாக பார்த்துக்கணும். உன்னை நான் சின்ன வயசில் எப்படி தூக்கி வச்சு கொஞ்சம் வேணும், அதே மாதிரி கடைசி வரைக்கும் கொஞ்சிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான் என்னோடய ஆசை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படியே பேசிகிட்டே வீடே வந்திருக்கும். ஸோ வீட்டில் இறக்கி விட்டுறாரு. ஸோ நீங்களே இறங்கிட்டு எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குச்சு மீன், தப்பாக எடுத்துக்காத, நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீ போய் ரெஸ்ட் எடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா, உனக்கு வேணாலும் சொல்லு, நான் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவர் போயிடுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே உள்ளே போயிடுறீங்க. போனால் அழுகையாக வருது. இப்போது ஜிமின் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணதுக்கு சந்தோஷப்படவா, இல்லை டே இந்த மாதிரி வேறு படம் பண்ணதுக்கு வருத்தப்படவா, இல்லை எதுவுமே வேணாம் போயிடலாம் ஜேகே மாதிரி தனியாக சிங்கிள்னு பாட்டு பாடிட்டா சுற்றிடலான்னு அப்படி சுற்றிடலான்னு தோணுதா, எதுவுமே புரியல. அப்படியே ஒரு மாதிரி விரக்தியில் உட்காந்துருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே மல்லாக்கப்படுத்திட்டு யோசிச்சு பார்க்குறீங்க. சரி ஓகே, முதல்ல நம்ம தெளிவாகும், நமக்கு டேவை பிடிச்சிருக்கா ஃபஸ்ட்டு, டேவை பிடிச்சதால தான் இந்த விஷயங்கள் பண்ணினதெல்லாம் டேன்னு நமக்கு தோணுச்சா, இல்லை இந்த மாதிரி நமக்கு ஃப்ளவர்ஸ் நமக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சதால தான் டேவை எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு நிறைய லெட்டர்ஸ் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே டேக்கு தான் போட்டிருப்பீங்க, சும்மா லைட்டாக அது க்ரஷ் மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் அது லவ்வெல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு க்ரஷ் மாதிரி தான், பார்த்தா பேசுகிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி தான் இருந்திருப்பீங்க. பட் நல்லா யோசிச்சு பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச அந்த ஃப்ளவரை ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த இடத்துல தான் உங்களுக்கு அது கொஞ்சம் லவ்வாக மாறுற மாதிரி தோணி இருந்திருக்கும். ஸோ அதுக்கடுத்து ஜிம்மின் ஒரு விஷயம் செய்ய அதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பார்த்து செய்கிறாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு டே மேலே ஒரு லவ்வே வந்திருக்கும். ஸோ ஃபைனலாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ எனக்கு வந்துட்டு டே மேலே லவ் க்ரஷ் மட்டும் தான் இருந்துச்சு, சும்மா அஃபெக்ஷன் மாதிரி. ஆனால் லவ்
ஜிமின் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. ஆனாலும் வந்துட்டு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. இது தப்பாக சரியானும் தெரியல, ஒன்றும் புரியல எனக்கு. இதை நான் யார்கிட்ட சொல்லுவேன், யார்கிட்ட சொன்னாலும் மானக்கேடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மண்டை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகுது. வழக்கம் போல் வாசலில் வந்து எல்லாம் சமைக்கிறாங்க. ஸோ சமைச்சு முடிச்சுட்டு எல்லோரும் ஒன்றா வந்து உட்காடுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அமைதியாக போய் உட்காந்துக்கிறீங்க. நான் போய் யார் பக்கத்துலேயும் உட்காரலடா சாமி அப்படின்ட்டு. பட் ஜேகே வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துறாரு. அடுத்த ஜிமின் வந்து உட்காந்துறாரு. ஸோ டே அந்த பக்கம் தான் உட்காந்துருப்பாரு. நீங்கள் அப்படியே டே பார்க்குறீங்க. எப்படி என்ன சொல்கிறதுனே தெரியல. ஜஸ்ட் அப்படியே தலைக்கு வஞ்சுக்கிறீங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு அப்படியே உங்களை வழக்கம் போல தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு, அயன் ஆக்காட்டு நான் ஊட்டி விடுறேன் அப்படிங்கிறாரு. ஸோ உங்களுக்கு நல்லாவே புரியுது, இந்த பாசம் தான், இந்த மாதிரி ஒரு சின்ன கேர் தான் உங்களை வந்துட்டு இந்த அளவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக கொண்டு போகும். ஸோ ஜிமின் இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் பண்ணுறப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி சேஃப், அவர்கிட்ட இருந்தாவே உங்களுக்கு சேஃபாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ எல்லாமே யோசிச்சு பார்க்குறீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் கலங்குது. ஜஸ்ட் ஆக்காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே ஆக்காட்டுறீங்க. க்யூட்டாக கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு 19 வயசு, அவங்களுக்கெல்லாம் 20 வயசு. ஆனாலும் வந்துட்டு இன்னும் மடியில் தூக்கி உட்கார வச்சு உங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறாரு. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு, டேய் எத்தனை நாளைக்குடா இதே மாதிரி அவளை தூக்கி மடியில் உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டிகிட்ருப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜிம்மில் வந்துட்டு ஆயுசு ஃபுல்லாக இதே மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜிம்மோட அம்மா வந்துட்டு, அப்படியா, நாளைக்கு வயனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவள் ஹஸ்பண்ட் தான் இதெல்லாம் பண்ணுவான், அப்போ என்ன பண்ணுவ நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்க எதாச்சும் கேட்கவும் ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி அமைதியாக இருக்கிறாரு. ஆனால் இந்த பக்கம் ஜேகே, நம்ம வாழ்தான் சும்மா இருக்காதே, ஸோ எவனோ எதுக்கு கல்யாணம் பண்ணி கொஞ்சணும், அது ஜிம்மினே கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை முழுசாக அவனே ஊட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சாப்பிட்டு பாட்டு பாடிட்டு இருக்காரு. ஸோ எல்லோரும் ஜேகேவே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ நீங்களும் அப்படி தான் அடப்பாவி பட்டுன்னு ஒரு ஸ்டேடானு. ஸோ இங்கே ஜிம்மின்க்கு எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அப்படியே உட்காந்துருக்காரு. நீங்களும் அப்படியே நைஸாக எழுந்திரிச்சு கீழே உட்காந்துக்கிட்டீங்க. ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது எல்லாத்துக்குமே அந்த இடத்துல. இப்போ தான் வந்துட்டு நம்ம ஜேகே எல்லாத்தையும் நோட் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லோரும் அவரே பார்க்குறது இப்போ தான் அவருக்கு ரியலைஸே ஆகுது. அப்படின்னு நீ வந்து பார்த்தா எல்லோரும் ஜேகேவை தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ எதுக்கு எல்லோரும் என்ன எப்படி பார்க்குறீங்க, நான் என்ன தப்பாக சொல்கிறேன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ஜேகேவோட அம்மா வந்துட்டு, டேய் என்னடா பேசுகிற நீ அப்படின்னு சொல்லவும், என்ன பேசுகிறேன்னா இதில் என்ன இருக்குது, நல்லா பாருங்கள், அவன் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான் அவன் என்ன, அவளும் அவன் கூட இருக்கிறப்ப ஹாப்பியாக தானே இருக்கா, அதனால தான் சொன்னேன். எனக்கு தான் இந்த குடிப்பணியே இல்லை, எப்போ பார்த்தாலும் இதான் இந்த கிறுக்கனை தான் தூக்கி உட்கார வச்சு சாப்பாடு ஊட்ட வேணுமா இருக்குது, இல்லைனா அவன் என்ன தூக்கி உட்கார வச்சு ஊட்டுறான். பட் அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஸ்பெஷல். நான் சின்ன வயசுலேருந்தே வாட்ச் பண்ணியிருக்கேன். ஜிமின்க்கு ஒயினா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒயினுக்கும் அப்படி தான், அதனால் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ இவர் இந்த மாதிரி சொல்லவும் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே யோசிக்கிறாங்க, அவன் தப்பாக எதுவும் சொல்லலை அப்படின்ட்டு. உங்கள் 2 பேர்த்துக்கும் அப்படி ஏதாவது தாட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்குறாங்க. 2 பேரும் அப்படி திருன்னு முடிச்சுட்டு கம்முன்னு கீழே குனிஞ்சு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ ஜிமினோட அப்பா வந்து உங்ககிட்ட, இங்கே பாருமா வயன், உனக்கு ஜிமினை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் இப்போ தான் குழப்பத்துலேருந்து வெளியே வந்திருப்பீங்க, அதுக்குள்ளே எல்லாம் ஃபாஸ்ட்டாக நடக்கிற மாதிரி இருக்குது. அப்பா அது வந்து அப்படின்னு சொல்லவும், பிடிச்சிருந்தா சொல்லு ஓகேவா, அவனுக்கு ஒன்று பிடிக்கும்னு எனக்கு எப்போது தெரியும், பட் உன்னோட மனசில் எனக்கு இருந்தால் எனக்கு தெரியல, நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்காரா. ஸோ நீங்களும் வந்துட்டு அது வந்து எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பார்த்து சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மினுக்கு நான் அப்படியே வாய்ஃபுல்லாக பல்லுதா செம ஹாப்பி அவர். ஸோ உங்களுக்கு வந்துட்டு 2 பேருக்கும் அவங்க எப்படின்னா அங்கேயே வந்துட்டு கல்யாணம்லாம் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஸோ க்யூட்டாக வந்துட்டு சின்ன சின்ன டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. லிட்ரலி உங்களுக்கு அன்றைக்கி வெட்டிங் டே. நீங்களும் ஜிம்மினும் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ஒரே ஒரு பழைய காலத்து கேமரா இருக்கும்ல, ஸோ அந்த கேமரா வச்சுருக்கீங்க. ஸோ அதை வந்துட்டு அதாவது நீங்கள்லாம் ஃபாரினில் படிச்சிங்களா, ஸோ அந்த மாதிரி அங்கெல்லாம் கிடச்சிருக்கும், வாங்கிட்டு வந்துருப்பீங்க. ஸோ அந்த கேமராவுக்கு வந்துட்டு சும்மா போஸ்ட் மேலே போஸ்ட் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் வந்துட்டு ஜேகே உங்களை பார்த்து, சே என்னடா என் வாழ்க்கை, இவன் வயசு தான் எனக்கும், ஆனால் எனக்கு ஒன்றும் செட் ஆகலையே, சரி ஓகே நம்மகிட்டே இருக்கான்ல, நம்மளை மாதிரியே அவனும் உண்டி கேட்டான், நமக்கு கம்பெனி கொடுக்க அவன் இருக்கான், நம்ம இதுக்கு ஜலஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அவர் அந்த பக்கமாக போக கரெக்டாக அங்கே என்னடானா இதை விட அதிகமாக ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த பொண்ணு கூட. இதை பார்த்த ஜேகேக்கு மனசே உடஞ்சி போயிடுச்சு. அவர் கையில் வச்சுருந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக கீழே போட்டுடுறாரு. ஸோ இந்த சத்தம் கேட்டு
சாரி டேவும் அந்த பொண்ணும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா இங்கே ஜேகே என்னடா பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. டே வந்துட்டு ஜேகே அது வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. இப்போ எதுக்கு நீ அவள் கையை பிடிச்சிட்ருக்க, நீ எதுக்கு அவனை கட்டி பிடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பொண்ணு வந்துட்டு இல்லை ஜேகே அது வந்து அப்படின்னு சொல்லவும், இரு நீ அந்த அந்த 4வது தெருவில் இருக்கிற வீட்டுக்கார பொண்ணு தானே, அன்றைக்கி ஏர்போர்ட்டில் ஒன்று தானே நாங்கள் பார்த்தோம், எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகேக்குன்னா கொந்தளிக்குது மனசு. ஸோ டே வந்துட்டு அது இல்லை எனக்கு அவளை ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவளும் என் கூட தான் படித்தா அப்படின்னு சொல்கிறாரு. உன் கூட தான் படித்தாளா, என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு ஜேகே கேட்கவும், அது என்னென்னு சொல்கிறது, அது எதுவும் சொல்ல முடியலடா சாரிடா அப்படின்னு சொல்கிறாரா. அந்த பக்கம் என்னடானா அவன் வயனை லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான், இந்த பக்கம் என்னடானா நீ இவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்திருக்க. ஆனால் நான் மட்டும்தான் எனக்கு இவங்க 3 பேரும் போதும்னு நினச்சி ஒண்டிக்கட்டையாக வாழ்ந்திருக்கேனாடா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம். என்ன வாழ்க்கை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நின்று நடந்து போயிடுறாரு அந்த பக்கம். அப்படி ஒரு கோமாக நடந்து போயிட்டுருக்கிறப்போ லைட்டாக கால் ஸ்லிப் ஆகிடுது. அந்த சைடு தான் வந்துட்டு ஆற்று சைடு தானே வீடு எல்லாமே. ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணியெல்லாம் படிஞ்செல்லாம் பாறையெல்லாம் பாசி படர்ந்துருக்கும்ல. ஸோ அது மாதிரி தான் ஒரு கோவத்தில் போகிறப்போ வந்துட்டு பாறையில் கால் வலிக்கி விட்டுருது. ஸோ டக்குனு ஒரு விழா போயிருப்பார். ஆனால் கரெக்டாக அவர் யாரையும் பிடிச்சிட்றாங்க. யாரடா பிடிச்சா அப்படிங்கிற மாதிரி அவர் கிட்டத்தட்ட விழுந்துட்டோன்னு நினச்சிருப்பார். பட் அவர் யாரோ கேட்ச் பண்ணிட்டாங்க. அப்படியே அவர் நிமிர்ந்து பார்த்தா ஒரு பொண்ணு அப்படியே க்யூட்டாக அழகாக சிரிச்சுட்டே ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்குறா. பார்க்குறதுக்கு நல்லா ஃபாரின்கார பொண்ணு மாதிரி தான் இருக்கா. ஆனால் ஒரு மாதிரி அழகாக க்யூட்டாக சிரிக்கிறாளா. ஸோ ஜேகே வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு அப்படியே மனசுக்குள்ளே செம ஹாப்பி, கண்ணா லட்டு திங்க ஆசை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு உனக்கு ஓகே தானே எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவை தூக்கி விடுது. ஸோ அந்த பொண்ணு அப்படியே தூக்கி விடவும் ஜேகே எந்திரிச்சு நின்றுக்கிறாரு. இப்போ அவருக்கு வேற ஒரு மாதிரி வெச்ச கண்ணு வாங்காமல் அவளே பார்த்துட்டே இருக்காரா. இந்த பக்கம் டே நின்றுட்டு அவன் என்ன அப்படி பார்த்துட்ருக்கான் அந்த பிள்ளையா அப்படின்னு சொல்லி பார்க்கவும், கரெக்டாக நீங்கள் ஜிம்னு அதை நோட் பண்ணியிருப்பீங்க. ஆமாம் அது ஜேகே தானே, யார் ஒரு பொண்ணு புதுசா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே ஜேகே பக்கம் திரும்புகிறாங்க. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே அப்படி தான், என்ன அவன் தனியாக ஏதோ ஒரு பொண்ணு கூட நின்று பேசிகிட்டு இருக்கானே, யார் அது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் அப்படியே கொஞ்சம் குறுன்னு பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. கரெக்டாக ஜேகேவும் வந்துட்டு அது வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுறாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு நீ வந்ததே உன்னோட அட்ரஸ் கொடுத்துட்டு வந்திருக்க மாட்டியா, கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறா. அவருக்கு ஒன்றுமே புரியல. கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டியா, புரியல அப்படிங்கிறாரு. உனக்கு என்ன தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லையே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரா. ஸோ அந்த பொண்ணு நிறையா ஃபோட்டோவெல்லாம் காட்டுது. எல்லா ஃபோட்டோலேயும் ஜேகே இருப்பார். ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு செல்ஃபி எடுக்கிற மாதிரி அந்த கேமராவில் எடுத்துருக்கும். ஸோ அந்த எல்லாத்துலேயும் ஜேகேவோட ஃபோட்டோ இருந்திருக்கும். அப்போ தான் வந்துட்டு அவர் அதை நோட் பண்ணுறாரு. ஸோ அவர் கூட படித்த ஒரு பொண்ணு தான் ஜேகே வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணியிருப்பா போல். கஷ்டப்பட்டு வீடு கண்டுபிடிச்சி இங்கே வந்திருக்கா. ஸோ உனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாளா. ஸோ ஜேகேக்கு அப்படியே மனசுக்குள்ளே அப்படி இருக்குது, கண்ணா 2வது எடுத்தீங்கன்னா ஆசையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படியே அவருக்கு இருந்த சந்தோஷத்தில் அந்த பொண்ணை அப்படியே தூக்கி டைட்டாக ஹக் பண்ணி கரகரன்னு சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஸோ இங்கே எல்லாருக்கும் செம சிரிப்பாக இருக்குது. ஃபைனலாக அவனுக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டா சாமி. இனிமேல் அவனோட புலம்பலை புராணத்தையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருமே சிரிச்சுட்டு ஜேகேவே பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நீங்கள் ஜிம்மின் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு அப்படியே க்யூட்டாக அவங்களே பார்த்துட்ருக்காரு. ஒரு மாதிரி ஒரு ஹாப்பி ஸ்மைல் வரும்ல. ஸோ நம்மளை பார்த்து அவங்க சிரிக்கிறப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க சிரிக்கிறத பார்த்து ஒரு ஸ்மைல் வரும்ல. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஜிம்மின் சிரிக்கிறத பார்த்து தானே அவங்களுக்கு ஸ்மைல் வருது. ஸோ அப்படியே சிரிச்சுட்டே ஜிம்மின் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே டியர், இந்த எஃப்எஃப் நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஓகேவா. ஸோ இதுக்கு மேலே கொண்டு போனால் எனக்கு எப்படி ஸ்டோரி கொண்டு போகிறதுன்னு தெரியல. அதனால் இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம வேணால் நாளையிலேருந்து வேறு ஏதாவது எஃப்எஃப் பார்க்கலாம் ஓகேவா. ஸோ ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். எஃப்எஃபாக போடுற மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப பாட்டாக இழுக்க வேணாம். ஒரு 4 பார்ட்டு 3 பார்ட்டு 5 பார்ட்டில் முடிச்சிடுற மாதிரி போடலாம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அடுத்து யாருக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி, இல்லை ஏதாவது தீம் இருக்கா, ஏதாவது பிளான் இருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ எப்படி பிடிச்சிருக்கோ சொல்லுங்கள். அந்த மாதிரி நம்ம எஃப்எஃப் வந்துட்டு போடலாம். மார்னிங் 1 ஷாட் போட்டாரேன், ஈவினிங் வந்துட்டு எஃப்எஃப் போட்டார் ஓகேங்களா. ஸோ ஓகே டியர், ஸோ டாடா பாய் சராங்கே. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் ஓகேவா.